Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். IPO. Right? Suppose Leetcode will start its IPO soon. In order to sell a good price of its shares to a venture capital, Leetcode would like to work on some projects to increase its capital before the IPO. Since it has limited resources, it can only finish at most K distinct projects before IPO. Help Leetcode design the best way to maximize its total capital after finishing at most K distinct projects. You are given n projects where ith project has pure profits of I and maximum capital of I is needed to start it. Initially you have W capital, அதாவது initial capital வந்து W. When you finish the project, you will obtain its pure profit and profit will be added to your total capital. Pick a list of at most K distinct projects from given project to maximize your final capital and return the final maximized capital. Right? So, this is the question. So, basically, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ Leetcode company வந்து they are going to launch their IPO. IPOனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐபிஓன்னு என்னன்னு. ஸோ பேசிக்கலி ஐபிஓ கான்செப்ட் என்னன்னா ஒரு கம்பெனி இட்ஸ் கெட்டிங் லிஸ்டட் இன் பப்ளிக். ஸோ ஒரு பப்ளிக்காக அவங்க வந்து அவங்க கம்பெனி அவங்க பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்? ஸோ அது வந்து ஐபிஓ. ஸோ ஐபிஓனா வந்து பேசிக்கலி எல்லா கம்பெனியும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐபிஓ லான்ச் பண்ணுவாங்க. ஐபிஓ லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ரைட்? ஸோ அது வந்து யூ கேன் கூகுள் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் வாட் இஸ் ஐபிஓ. ஸோ ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் இதுதான். ஸோ Leetcode வந்து ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் ஆர்டர் டு செல் குட் ப்ரைஸ் ஆஃப் இட் ஷேர்ஸ் டு த வென்ச்சர் கேபிட்டல். ஸோ ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அவங்க ஜென்ரேட் பண்ணணும். ரைட்டு? ஸோ அதை ஜென்ரேட் பண்ண அவங்க வந்து சில நம்மளுக்கு இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. Since it has limited resources, it can only finish at most K distinct projects. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து they can only finish some K projects. ரைட்? அந்த K ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா they have given the initial capital required. அதாவது இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் வேணும் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கேபிட்டல் தந்திருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த ப்ராஜெக்டை முடித்தா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த ஒரு இன்புட்டும் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ நம்ம அட்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா K ப்ராஜெக்ட்ஸ் தான் செய்ய முடியும். ரைட்டு? ஸோ அட்மோஸ்ட் K ப்ராஜெக்ட் தான் செய்ய முடியும். ஸோ அட்மோஸ்ட் அந்த K ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்ம ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி we have to choose the K ப்ராஜெக்ட்ஸ். ரைட்? ஸோ இதுதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா K வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் தட் அட்மோஸ்ட் வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும். அதாவது 2 ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். நம்ம ப்ராஃபிட்ஸு கேபிட்டல் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு மீனிங். ரைட்? ஏன்னா ப்ராஃபிட்டில் 3 இருக்குது, கேபிட்டலில் 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 2 ப்ராஜெக்ட்ஸும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த சூஸ் பண்ண 2 ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஜென்ரேட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேபிட்டல் நீங்கள் பார்த்துக்கணும். கேபிட்டல்னால் வந்து it is the amount required to start the project. Right? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டபிள்யூன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. டபிள்யூ வந்து நம்ம கிட்ட இருக்கிற இனிஷியல் அமௌண்ட்டு. ஸோ இனிஷியலாக நம்ம கிட்ட எதுவுமே இல்லை, 0 அமௌண்ட் தான் இருக்குது. ஸோ 0 அமௌண்ட் வச்சு நம்ம எந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இந்த கேபிட்டலில் பாருங்கள், கேபிட்டலில் வந்து இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து 0. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டு? ஸோ பேசிக்கலி ஸோ கேபிட்டலில் இருக்கிற 0th இண்டெக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் இண்டெக்ஸ் பாருங்கள், 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? 1. ஸோ ப்ராஃபிட் 1 கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போது அமௌண்ட் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் 1 வச்சு நம்ம எந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ மறுபடியும் பாருங்கள், கேபிட்டல் அறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 இருக்குது. ரைட்டு? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸில் அதே மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் 2 3 இருக்குது. சப்போஸ் நம்ம செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 2 கிடைக்கும். ஸோ 1 + 2 நம்மளுக்கு 3 கிடச்சிரும். 1 + 3 நம்மளுக்கு 4 கிடச்சிரும். ரைட்? ஏன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க ப்ராஜெக்டை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் 3 கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ அமௌண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதாவது 4 rupees இருக்குது. ரைட்? ஐ மீன் 4 rupees சம்திங் 4000 சம்திங். ஸோ 4 இருக்குது. ஸோ 4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். சிமிலர்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட 0 இருக்குது. அண்ட்
இனிஷியல் அமௌண்ட் 0 இருக்குது அண்ட் கே வேல்யூ வந்து 3 இருக்குது, ரைட்? ஸோ 3னா இட் மீன்ஸ் தட் வி கேன் சூஸ் கே டிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்டிங்கிற வேர்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகம். டிஸ்டிங்க்னா என்னது? டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? ஒரே ப்ராஜெக்டே நீங்கள் மறுபடியும் செய்ய முடியாது, ரைட்? ஸோ இதில் பாருங்கள், செகண்ட் எக்ஸாம்பிளில் ஸோ 3 ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டையும் சூஸ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? ஐ மீன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவீங்க, ரைட்? அதாவது ப்ராஃபிட் அரேல என்ன இருக்குது? 1 2 3 இருக்குது. 1 2 3, ரைட்? அண்ட் கேபிட்டலில் என்ன இருக்குது? கேபிட்டலில் வந்து 0 1 2 இருக்குது. 0 1 2 இருக்குது. ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக யூ ஹேவ் 0 அமௌண்ட். இனிஷியல் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 0 இருக்குது. ஸோ 0 அமௌண்ட்டை வச்சு எதை ஸ்டார்ட் பண்ண முடியும்? இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 0th இண்டெக்ஸில் இருக்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? யூ வில் கெட் 1, ரைட்? ஏன்னா ப்ராஃபிட்டில் வந்து 1 இருக்குது. ஸோ இந்த 1 வச்சு நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும்? யூ கேன் டூ திஸ் ப்ராஜெக்ட். அதாவது கேபிட்டல் 1 இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 2 கிடைக்கும், ரைட்? 1 + 2, ஸோ 3 இருக்குது இப்போ உங்ககிட்ட. ஸோ 3 இருக்குது. ஸோ ரைட், 3 இருக்குது. ஸோ இந்த 3 ரூபீஸை வச்சு எந்த ப்ராஜெக்ட் உங்களால் செய்ய முடியும்? ஸோ இந்த ரிமைனிங் இது, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி 2 ரூபீஸ் தேவை, பட் ஆனால் நம்மக்கிட்ட 3 ரூபீஸ் இருக்குது. ஸோ இதை முடிச்சா நமக்கு எவ்வளோ ரூபீஸ் கிடைக்கும்? 3 ரூபீஸ் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் சைடில் பாருங்கள், ப்ராஃபிட்டில் வந்து 3 இருக்கா? ஸோ இது, ஸோ 1 + 2 + 3 என்ன? நம்மக்கிட்ட வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இதுதான் கொஷின். அண்ட் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா we can solve using heaps concept. heaps வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். heapsனா இட்ஸ் நத்திங் பட் ப்ரையாரிட்டி கியூ, ரைட்? ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு கொஷின் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலனா யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட் ஹியர். இங்கே ரிலேட்டட் டாபிக்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரிலேட்டட் டாபிக்ஸில் வந்து இங்கே greedy ஹீப்னு இருக்குது. ஸோ ஹீப் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த கொஷின், ரைட்? எப்பயுமே மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்னா வந்து நீங்கள் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த கொஷின் வந்து we are solving using heap. இந்த கன்ஸ்டன்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைக் இது டைனமிக் ப்ரோக்ராமிங்கா இல்லை greedy கொஷனா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ ஆல் ரைட். ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா பேசிக்கலி நம்ம வந்து என்னது, இப்போது நம்ம we have to maximize the profits, right? So what we can do is we can have a max heap, right? max heapனா என்னது? max heap பற்றி எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன். ஸோ அப்படி தெரியலனா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்கோரிதம் சீரீஸில் ஹீப் சார்ட்னு ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். ஹீப் சார்ட்டில் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் ஹீப்பு, மின் ஹீப்பு அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோக்கு. ஸோ மேக்ஸ் ஹீப் இஸ் நத்திங் பட் பேரட் நோடில் இருக்கிற வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கும், கிரேட்டர் தான் சில்ட்ரன் நோடாக இருக்கும், ரைட்? ஸோ அதான் மேக்ஸ் ஹீப். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணலாம்னா we can ஸ்டோர் கேபிட்டல். அதாவது ஒரு அரேல பார்த்தீங்கன்னா we can ஸ்டோர் கேபிட்டல் as well as ப்ராஃபிட், கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட். ஸோ அரேல வந்து இப்படி ஸ்டோர் பண்ணலாம். அரேல அதாவது வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் இன்கமைண்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி we should sort based on capital, ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் கேபிட்டல்னால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 0 கேபிட்டல் அண்ட் தென் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க கேபிட்டல். ஸோ இப்படி வரும். பேஸ்ட் ஆன் கேபிட்டல் we are sorting. ஸோ பேஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம எதுக்கு சார்ட் பண்ணுறோன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் கேபிட்டல், அதாவது நம்மளோட W வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம் ஸ்மாலர் நம்பர். ஸோ இந்த ஸ்மாலர் நம்பரும் அண்ட் தென் நம்ம கேபிட்டலும் ஸ்மாலாக இருந்தால் தான் we can at least find some project. ஸோ அதனால் we are sorting based on the capital, ரைட்? ஸோ கேபிட்டல் அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்க போகிறேன். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் W, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? ஸோ அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ வில் செக். நான் இந்த அரே ட்ராவல்ஸ் பண்ணுவேன், அரே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வருவேன். அரே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது ஐ வில் செக் வெதர் திஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் greater than or equal to the capital. அதாவது நம்ம இப்போ ஒரு அரேல ஸ்டோர் பண்ண தெரியுமா, வெக்டர் ஆஃப் பேர் ஆஃப் இன்கமைண்ட்ல. ஸோ அதில் இருக்கிற சப்போஸ் அந்த அரே பேர் ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக செக் பண்ணுவேன். ஃபஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து கேபிட்டல், ரைட்? ஸோ ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபஸ்ட் வந்து கேபிட்டல்.
ஸோ கோடு பார்க்கணும் தெளிவாக புரியும். ஜஸ்ட் ஐம் டெல்லிங் யூ த லாஜிக். ஸோ செக் பண்ணுவேன். சப்போஸ் வந்து இந்த கேபிட்டல் வந்து இஃப் த கேபிட்டல் இஸ் லெஸ் தேன் த கரண்ட் வேல்யூனா ஐ வில் ஜஸ்ட் புஷ் தட் இன் டு த ப்ரியாரிட்டி கியூ. அதாவது எதை புஷ் பண்ணுவேன்னா ஐ வில் புஷ் த ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை மட்டும் புஷ் பண்ணுவேன், ரைட்? புஷ் த ப்ராஃபிட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் எல்ஸ் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பார்ப்போம் கோடில். ஸோ பெஸ்ட்லி நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கியூவில் பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ரியாரிட்டி கியூவில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ப்ராஜெக்ட் எடுப்போம், ஃபஸ்ட்டு வந்து வி வில் சூஸ் த 0th இண்டெக்ஸ் இருக்கிற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில், ரைட்? ஸோ ப்ராஃபிட் வந்து என்னது 1, அதுக்கான ப்ராஃபிட் 1. ஸோ 1 வந்து ப்ரியாரிட்டி கியூவில் புஷ் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் மறுபடியும் செக் பண்ணுவேன் வெதர் த கரண்ட், ரைட்? ஸோ கரண்ட் வந்து என்னது இனிஷியலாக வந்து 0வில் இருக்கும். பிகாஸ் கரண்ட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். வெதர் கரண்ட் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு கேபிட்டல்லாம் நான் செக் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1 இருக்கும் போது வாட் ஐ வில் டூ இஸ், ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. கரண்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு த கேபிட்டல். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ எல்ஸ் கண்டிஷன் நான் என்ன பண்ணுவேன்னா எல்ஸ் கண்டிஷனில் ஐ வில் ஜஸ்ட் add the top element of the priority queue into the current value. ஸோ இந்த லாஜிக் என்னன்னா பேசிக்கலி நம்ம ஹீப் ட்ரீல பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூட் நோட் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து இந்த ரூட் நோட்டில் மேக்ஸிமமாக இருக்கும், ரைட்? ஸோ நான் வந்து எப்பயுமே இந்த டாப் எலிமெண்ட் வந்து பாப் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட் டு த கரண்ட் வேல்யூ. ஸோ இதுதான் லாஜிக். ஸோ பேசிக்கலி மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம ரூட் நோட்டில் இருக்குது. ஸோ we are using priority queues. ஸோ இப்போ கோட் பார்த்துடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த கோடில் வந்து ஐ வில் மாடிஃபை ஃபியூ திங்ஸ். ஆல்ரைட். ஸோ ஃபார் மை ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட்ஸ் நத்திங் பட் த டபிள்யூ, ரைட்? எனக்கு டபிள்யூக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால இப்படி வச்சுக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லெஃப்ட். இன்வெஸ்ட்மெண்ட் லெஃப்ட் இஸ் நத்திங் பட் த கே, ரைட்? அண்ட் இப்போ வந்து ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெக்டார் ஆஃப் பேர் ஆஃப் இன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து வி ஷுட் add elements. For int I is equal to 0, I is less than profits dot size I plus plus. All right. So இப்போ என்ன பண்ணலாம்னா projects dot push back we can இது வந்து ஆக்சுவலி பேரு, ஸோ அதனால கர்லி பிரஷஸ் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கேபிட்டல், பிகாஸ் வி ஹேவ் டு சார்ட் பேஸ்ட் ஆன் கேபிட்டல், ரைட்? கேபிட்டல் ஆஃப் ஐ அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்டை புஷ் பண்ணுறேன், ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஐ. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னவா இருக்கோ, ஃபஸ்ட்டு என்ன நம்ம வெக்டாரோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் இன்ட் கமா இன்ட். ஸோ அந்த பேரில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆனது கேபிட்டல். ஸோ எப்பயுமே ஷார்ட்டிங்கில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் படி தான் ஷார்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து கேபிட்டல் படி ஷார்ட் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் டாட் சைஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டாட் எண்ட். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can initialize a variable I is equal to 0 and current investment on a variable declare பண்ணிக்கலாம். Current investment is nothing but it's equal to the initial investment. So initial investment, right? And இது வந்து investments left, right? So இப்போ என்ன பண்ணலாம்னா we can have a while loop. While I is less than or equal to projects dot size and investments left is not equal to 0. So investments left is nothing but எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்னும் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து K equal to 2 கொடுத்துருக்காங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட் 2னா 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலான்னு மீனிங், ரைட்? ஸோ இப்போ செக் பண்ணலாம். if current investment is greater than or equal to the projects dot I dot first, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட்டை பார்க்குறேன். ப்ராஜெக்ட்ஸ் அரேல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, கேபிட்டல் இருக்குது. ஸோ if the current investment is greater than the capital,
ஸோ greater than or equal to the capital. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் புஷிங் த கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கியூ கிரியேட் பண்ணணும். ஸோ ப்ரையாரிட்டி கியூ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி கியூ. ஆல்ரைட். ஸோ இதோட டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்டு அண்ட் தென் பிக்யூன்னு டிக்ளேர் பண்ணுறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி கியூ வந்து டிஃபால்ட்டாகவே மேக்ஸ் ஹீப்பாக தான் இருக்கும். ஸோ வி டோன்ட் நீட் டு டிஃபைன் மேக்ஸ் ஹீப் பண்ணால். சப்போஸ் உங்களுக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ மின் ஹீப் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து கிரேட்டர் ஆஃப் இன்ட்டுன்னு ஒரு ஜஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணணும். கிரேட்டர் ஆஃப் இன்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வி ஆர் யூஸிங் மேக்ஸ் ஹீப். ஸோ அதனால் இன்ட்டுனே வச்சுக்கலாம். ரைட். ஸோ பிக்யூ டாட் புஷ் we should push the profit. So projects.i அதோட corresponding profit எதில் இருக்குது? செகண்ட் எலிமெண்ட் profit. ஸோ அதனால் செகண்ட். ஆல்ரைட். அண்ட் தென் i++ பண்ணலாம். i++ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் டூ i++ டைம் லிமிட் எக்ஸ்டெண்டட் எரர் வரும். ரைட். ஸோ எல்ஸ் கண்டிஷன் என்னன்னா ஸோ பேசிக்கலி நம்ம இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் இனிஷியலாக வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0வாக இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரோம். கேபிட்டல் அது 0th இண்டெக்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ அதனால் அதை புஷ் பண்ணிவிடுவோம். எதை புஷ் பண்ணுவோம்? அது கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட்டை புஷ் பண்ணிவிடுவோம். அதாவது 1 புஷ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0வாக இருக்குது. பட் ஆனால் கேபிட்டல் வந்து 1ஆக இருக்குது. இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்ணலாம்னா இஃப் PQ is not empty, அதாவது நம்மளோட priority queue is not empty. Alright, priority queue is not empty. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we can just add current investment, we can add the top value. டாப் வேல்யூ என்னது? டாப் வேல்யூவில் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ப்ரியாரிட்டி கியூவோட ரூட் எலிமெண்ட்டில் எப்பயுமே வந்து ரூட் எலிமெண்ட்னா டாப். ஸோ டாப்பில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் we can just add the top. ஆல்ரைட். அண்ட் டாப் ஆட் பண்ணிவிட்டு we are popping the top. ஸோ we are popping the top. Poppingனா we are just removing that root element. Pop. Alright. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சுன்னா நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ரைட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ரைட். பிகாஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் 2 இன்வெஸ்ட்மெண்ட்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மிச்சம் இன்னும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணணும்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆட் பண்ணணும்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு we are decrement that investments dot left. All right. And else condition, சப்போஸ் நம்ம ப்ரியாரிட்டிக்குள்ள எதுவுமே இல்லைன்னா we have just arrived at the answerன்னு அர்த்தம். ரைட். இன்ட்யூட்டிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ரிட்டர்ன் த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் as it is. All right. So almost we are done. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் திஸ் வைல் லூப், இந்த வைல் லூப் வந்து அட் சம் பாயிண்ட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் டாட் ஐ வந்து எப்போ ப்ராஜெக்ட் டாட் சைஸ் ஆகுதோ அப்போ வந்து டெர்மினேட் ஆகிடும். ரைட். ஸோ டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆனதுக்கப்புறமும் வந்து யூ கான் சே தட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் லெஃப்ட் வந்து 0 ஆகும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் லெஃப்ட் வந்து சப்போஸ் இன்னுமே இன்வெஸ்ட் நம்ம பண்ணலினா அதுக்கு ஒரு கண்டிஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டாட் லெஃப்ட் வந்து 0 ஆகிடுச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் த ஆன்சர். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் லெஃப்ட் வந்து 0 ஆகலைன்னா we still have investments left. ரைட். ஸ்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ while priority queue is not empty and investment underscore left is greater than 0. ஸோ இன்னுமே இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா we can just add the top element current investment plus equal to pq dot top. All right. pq dot top and அப்புறம் பாப் பண்ணணும், மறந்துடாதீங்க பாப் பண்ண. அண்ட் தென் ஸோ பேசிக்கலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் டாட் லெஃப்ட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் லெஃப்ட் மைனஸ். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? ஃபைனலாக நம்ம வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆல்ரைட். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போது.
ஓகே, ஏதோ எரர் வருது. ஓகே, இங்கே வந்து ப்ராஜெக்ட் டாட் பிகின் வரும், நான் சைஸ்ன்னு போட்டிருக்கேன். யா, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இது ஒரு எஜுகேஷன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம் இருங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் பண்ணி பார்க்கலாம், அண்ட் தென் சப்மிட் கொடுக்கலாம். ஸோ அக்செப்ட்னு வருது, சப்மிட் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரன் பண்ணும்போது ஐ மிஸ் த எஜுகேஸ், லைக் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டுவிட்டேன். ஸோ அதனால் ராங் ஆன்சர் வந்துச்சு. பட் தென் லேட்டர் மை ஆன்சர் காட் அக்செப்டட். ஸோ இட்ஸ் அ குவைட் ஹார்ட் கொஸ்டின். ஸோ ஹார்ட் கொஸ்டின் நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ மீடியம் கொஸ்டின் தான் சொல்லுவேன். பேசிக்கலி இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு என்ன புரிய வந்திருக்குன்னா, ஹவு டு யூஸ் மேக்ஸ் ஹீப்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும், ரைட்? ஸோ சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் எண்ட் திஸ் வீடியோ, ரைட்? அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இனிமேல் புரியலன்னா ஐ வில் ஜஸ்ட் ஃபர்தர் கோ அஹெட் டு ட்ரை ரன் அ கேஸ், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா யூ கேன் எண்ட் திஸ் வீடியோ நவ். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வி ஹேவ் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட் வந்து 1 2 3 இருக்குது, 1 2 அண்ட் தென் 3 இருக்குது, ரைட்? அண்ட் கேபிட்டல் வந்து வி ஹேவ் 0 1 1 இருக்குது. கேபிட்டல் வந்து 0 1 1 இருக்குது, 0 1 1 1 இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஐன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சிஐ இஸ் நத்திங் பட் இட்ஸ் த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0வாக இருக்குது, ரைட்? பிகாஸ் டபிள்யூ வந்து 0வாக இருக்குது. ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0வாக இருக்குது. ஸோ ப்ரியாரிட்டி கியூ வந்து கியூன்னு வச்சுக்கிறேன், ரைட்? கியூ இஸ் திஸ் கியூ, ஆல்ரைட்? இப்போ என்ன பண்ணலாம்னா வி கேன் ஜஸ்ட் ஐட்ரேட் ஓவர் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் ஐட்ரேட்டிங் திஸ், ரைட்? நீங்கள் வந்து அந்த நம்ம பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் இன்கம் பாயிண்டில் ஸ்டோர் பண்ணோம், அதாவது பேராக ஸ்டோர் பண்ணோம். பட் பேராக ரெப்ரசன்ட் பண்ண இங்கே லைக் முடியாது. ஸோ அதனால் யூ ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் ஸோ இந்த ஒரு இஃப் திஸ் இஸ் 0th இண்டெக்ஸ், இதுவுமே வந்து 0th இண்டெக்ஸ் தான், அதாவது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ், ரைட்? ஸோ அப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் செக் பண்ணுறேன் வெதர் this current investment is greater than or equal to the கேபிட்டலான்னு செக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட், அதாவது 0th இண்டெக்ஸில். ஆப்வியஸ்லி இட்ஸ் கிரேட்டர் தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கேபிட்டலுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் ஆனது 1. ஸோ 1 வந்து ஐம் புஷிங் இட் இன் டு த ப்ரியாரிட்டி கியூ. ஸோ 1 புஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ். இப்போ செக் பண்ணும்போது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 0வாக இருக்குது. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த கேபிட்டல். கேபிட்டல் வந்து 1ஆக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்ஸ் கண்டிஷன் ஆகுது. எல்ஸ் கண்டிஷனில் என்ன பண்ணோன்னா we just added the top element of the priority queue to the current investment, right? So அதனால் டாப் எலிமெண்ட் ஆனது 1. ஸோ 1 வந்து ஆட் பண்ணிவிட்டு we are popping this 1. ஸோ priority queue இருக்க 1 பாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து ரைட், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து we are checking. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து இது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் we are checking whether we can add ஸோ நம்ம செக் பண்ணுறோம் whether this current investment is greater than or equal to the capital செக் பண்ணுறோம். current investment 1, இங்கே இருக்க கேபிட்டலுமே 1. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் greater than or equal. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அது இந்த கேபிட்டலுக்கான கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் என்னது 3. ஸோ இந்த 3 வந்து we can add it into the priority queue. ஸோ ஆக்சுவலி 1 நான் பாப் பண்ணிட்டேன், ரைட்? 1 பாப் பண்ணியாச்சு. ஸோ 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we come out of the array. ஸோ அதனால் லூப் எண்ட் ஆகிடும், வைல் லூப் எண்ட் ஆகிடும். பட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கே என்னது, கே இஸ் நத்திங் பட் 2ன்னு இருந்துச்சு. ஸோ 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியாச்சு, அதாவது இங்கே 1 ஆட் பண்ணியாச்சு. இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து we added some profit. ஸோ அதனால் கே வந்து 1 ஆகிடும், ரைட்? ஸோ இப்போ வந்து 1 இன்வெஸ்ட்மெண்ட் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார் தட் ரீசன் we are doing this while loop, இந்த லாஸ்ட் while loop, ரைட்? ஸோ செக் பண்ணுறோம் while whether the queue is not empty and செக் பண்ணுறோம். obviously it's not empty. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணுறோம், வெதர் இன்வெஸ்ட்மெண்ட் லெஃப்டான்னு செக் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆப்வியஸாக லெஃப்ட் ஆகி இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கரண்ட் எலிமெண்ட் கூட we are adding the டாப் எலிமெண்ட். டாப் எலிமெண்ட் என்னது 3.
அதாவது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் த கியூ, ப்ரியாரிட்டி கியூ 3 ஆட் பண்ணிவிட்டு we are decrementing this இன்வெஸ்ட்மெண்ட் லெஃப்ட் 0 ஆகிடும் அண்ட் நம்ம வைல் லூப் டெர்மினேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன 4. ஸோ வி ரிட்டர்ன் த ஆன்சர் 4. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புறேன், ரைட்? ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் விசிட் த பிளேலிஸ்ட். நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அரேஸ், ஹீப்ஸ், ஸ்டாக்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது தமிழில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மிஷின் லேர்னிங் நம்ம சேனல்லே வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸும் இருக்குது. ஸோ if you're a beginner in data structures and algorithms and you want to learn data structures and algorithms in Tamil, then do check out the playlist of data structures and algorithms. And in the series, coding tutorial series around 80+ videos இருக்குது, ரைட்? ஸோ கோடிங் கற்றுக்கணுன்னா ஆப்வியஸ்லி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், ரைட்? அண்ட் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back.